மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஆ கண்ணீர் வடிக்கும் தொண்டர்கள் இபிஎஸ்க்கு கொடுத்த அதிர்ச்சி. வாங்க வீடியோவை முழுவாக்கலாம். அதாவது தேர்தல் வழக்கு விசாரணைக்காகவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்திருந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளரை சந்தித்து பேசினாராம். அப்போது அவர் கூறியாவது, கழகம் கண்டிப்பாக ஒன்றுபட வேண்டும். எம்ஜிஆர் எதற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை கொண்டவர்தான் செங்கோட்டையன். அதிமுக ஒன்றுவிடுக்க வேண்டும் என்ற நல்லத்தில் செயல்பட்டு வருகிறார் செங்கோட்டையன். இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதன்படிதான் இந்த இயக்கத்தில் உள்ள 2 கோடி தொண்டர்களும் தற்போது கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி செங்கோட்டையனை எடுத்துக்கொண்டிருக்க இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று அவர் கூறியிருந்தார். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதிமுக ஒன்றுவிட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட நபரின் வெறுப்பினால் மட்டுமே இயக்கம் கண்டிப்பாக சென்று கொண்டிருக்கிறது. காரணத்தினால்தான் கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்தாலும் கூட பாஜக தலைவர்கள் இன்னும் பேசிக்கொண்டுதான் வருகிறார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பு விரும்புகிறார்கள். ஆனால் பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களின் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதி யாராலும் மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் விதியையே மாற்றி இருக்கிறதாம். இபிஎஸ் மேலும் அதிமுகவில் சேர எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கப்படவில்லை என்றுதான் அவர் கூறிய சூசகமான முடிவுகள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் ஆகியோரும் கண்டிப்பாக நால்வரணியாக செயல்படுவார்களா அல்லது அவர்களெல்லாம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறார். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செல்வாக்கு மிக்கவும் வாக்கு வங்கியில் அதிக சதவீதம் பெற்றவர்தான் இந்த செங்கோட்டையன். அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரும் அதிக வாக்கு வங்கியில் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி டிடிவி தினகரன், ஓபிஎஸும் கண்டிப்பாக முக்குளத்தவர் வாக்கு என்பது கண்டிப்பாக இந்த நிலையில் பிரிக்கக்கூடிய வாக்குகளாக பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் இணைக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு வாக்கு வங்கி சதவீதம் என்பது கண்டிப்பாக மிக கணிசமான வாக்குகளே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. உலகில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இவர்களெல்லாம் அதிமுகவில் கண்டிப்பாக ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடால் மட்டுமே தமிழகத்தில் அடுத்த ஆட்சி 2026 கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் நிலையில்தான் இவரது பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாம். இந்த நிலையில்தான் இவர்களை இணைக்கும் முயற்சியில் அனைத்து வேலைகள் எல்லாம் பாஜக செய்து வருகிறது. ஆனால் எடப்பாடியாரோ இவர்களை இணைக்க கண்டிப்பாக கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்றே கூறப்படுகிறதாம்.